மக்களை காக்கணும், தமிழ்நாட்டை மீட்கணுமா? கரெக்டா தானே சொல்றேன்? அப்படின்னு ஐயா எடப்பாடி அவர்கள் பயணம் போறாரு. தாராளமா போலாம், அவர் வருஷம் ஃபுல்லா போகணும். போய் சொல்லணும், நான் பிஜேபியோடு இருக்கிறேன், அமித்ஷா தான் எங்களை வழிநடத்துகிறார், நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, அடிமை திராவிட முன்னேற்ற கழகமும் அல்ல, அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லா போய் சொல்லணும். ஆனால் என்ன ஒரே ஒரு திருத்தம்னா, மக்களை காக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கண்ட அதிமுகவை காப்பதற்காக நீங்க முதல்ல பயணம் போகணும். ஏன் எம்ஜிஆர் கண்ட அதிமுக இன்னைக்கு என்ன இருக்கு? அடகு வைக்கப்பட்டிருக்கு. தமிழின சொந்தங்களே, அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் யாராவது ஒருத்தர் நின்னீங்கன்னா, உண்மை தொண்டர்கள் உங்களுடைய உளமாற மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. பிஜேபி தமிழ்நாட்டுக்கு செய்தது என்ன? இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்காக என்றரை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். திட்டத்தை கொண்டு வரலனா போகுது சார், தமிழ்நாட்டை நாசமாக்குவதற்காக கல்வியில் கை வைக்கிறார்கள், மருத்துவத்தில் கை வைக்கிறார்கள், வேலை வாய்ப்பில் கை வைக்கிறார்கள், இருப்பதிலேயே கேவலமான மதவாத அரசியலை கையில் எடுக்கிறார்கள், திராவிடத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள். திராவிடத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. எனக்கு என்ன அதிசயம்னா, எடப்பாடி அவர்கள்ட்ட போய் ஒரு செய்தியாளர் திராவிடத்தை பத்தி கேள்வி கேட்கிறாரு. அதெல்லாம் எனக்கு என்னங்க, ஒரு அறிஞர்கிட்ட கேட்கணும். சரி, தொலைஞ்சு போன்னு விட்டா அடுத்து போய் கேள்வி கேட்கறாங்க இந்தி திணிப்பை பத்தி, அதுவும் தெரியாது. அடுத்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, அதுவும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஒன்னே ஒண்ணு, எப்படி அமித்ஷா கிட்ட போய் காலு கீழே உட்கார்ந்து பொறுப்பை வாங்குறது, பதவியை வாங்குறதை தவிர அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமிக்கு ஒண்ணும் தெரியாது. அவரே ஒத்துக்கிறாரு, திராவிடத்தை பத்தி தெரியலனா பரவாயில்ல. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரியத்தை எதிர்த்து ஆரியமாயை எழுதிய அண்ணாவை முருகன் மாநாடுன்னு போட்டு கேவலப்படுத்துறாங்களே. வெட்கமின்றி 4 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்து கேட்க முடியுதுன்னா, கட்சியை அடகு வைத்து பதவி ஆசைக்காக, நாற்காலிக்காக உண்மை அதிமுக தொண்டர்களையும் கேவலப்படுத்திய ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி என்பதை வரலாறு மன்னிக்காது. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், பிஞ்சு குழந்தைகளுக்கு பேனாவை டைட்டா பிடிக்க கூடாதாம், விரலில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதாம். ஆனால் மோடியும் இந்த பிஜேபி என்ற கொலைபாதக அரசு சொல்லுகிறது, 3வது 5வது 8வதுக்கு பொது தேர்வாம். அந்த பையன் உட்கார்ந்து இருக்காருல, என்ன நடக்குதுன்னே தெரியாம ஜாலியா இருக்கலான்னு உட்கார்ந்து இருக்காருல, இவரை கூட்டிட்டு போய் நாளைக்கு தம்பி வாங்க 5வது போயிட்டீங்க, பப்ளிக் எக்ஸாம் அக்கா வைக்க போறேன்னா என்னென்ன வார்த்தையில என்னை கேட்பானே தெரியாது, கேட்டுட்டு ஓடிடுவான். ஒரு முதல்வர் எதை விலையாக கொடுக்க முடியும்? ஒரு வீடை கொடுக்கலாம், காசை கொடுக்கலாம், எதை வேண்டுமானாலும் விலையாக கொடுக்கலாம். ஆனால் முதல்வர் நாற்காலியை எந்த முதலமைச்சரும் விலை கொடுக்க மாட்டார்கள். நாற்காலியை விட மாட்டாங்க சார். ஒண்ணு வேண்டாம், நான் திமுக மேடையிலே சொல்றேனே, கவுன்சிலர் சீட்டை விட்டுருவோமா, நம்ம புடிச்சு வச்சுப்போம்ல. ஆனா ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார், திராவிடர் கழகம் என்ற தாய் கழகத்திலிருந்து எங்கள் தலைவர் ஆசிரியர் நெகிழ்ச்சியோடு சொன்னார், என் பதவி பறிபோனாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டுக்குள் புதிய கல்விக் கொள்கையை வரவிட மாட்டேன், நீட்டை எதிர்த்து நிற்பேன். அந்த துணிச்சல் வேணும்ல. இந்த துணிச்சலோடு முதல்வர் இருப்பதால் என்னத்தை சாதிச்சிட்டீங்க? எனக்கு அந்த நடிகரை பிடிக்கும், நடிகர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, பாட்டு பாடுவார். ஒரு முதல்வருக்கான கிரைட்டீரியாவை பாருங்க, நல்லா ஆடுவாராம், பாடுவாராம், காமெடி பண்ணுவாராம், சிரிப்பாராம். இதுக்காக அவருக்கு ஆசை என்னன்னா முதல்வரும். அப்படி இருக்கிறப்ப உங்க பிள்ளைங்க 18 வயசு ஆனோட எனக்கு அந்த நடிகரை பிடிக்கும், இந்த நடிகரை பிடிக்கும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த பிள்ளைங்கள் யாருக்கு ஓட்டு போடும் நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப முதல்வர் சொல்லுகிறார், அந்த குழந்தைகள் வளர்ந்து யாருக்கு வாக்களித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பை என்னுடைய ஆட்சியில் நான் உறுதி செய்து தான் போவேன். தப்பி தவறு யாராவது பிஜேபியில போய் சேர்ந்துடலாம், இல்ல பக்கத்து வீட்டு அக்கா சொல்லுது, எதிர்த்த வீட்டு அண்ணன் சொல்றாரு, அதிமுகவுக்கு போயிடலாம்னு நினைச்சீங்கன்னா போறதுக்கு முன்னாடி திரும்பி வீட்டுல இருக்க புள்ளக்குட்டியை பார்க்கணும். இந்த பிள்ளைக்குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காலை உணவு திட்டத்தை ஏதாவது ஒரு அரசு, ஏதாவது ஒரு பிரதமர், ஏதாவது ஒரு நிதித்துறை அமைச்சர் பச்சை பிள்ளை சாப்பிடுற சோத்துல கை வைப்பாங்களா? காலை உணவு திட்டத்துக்கு வர வேண்டிய நிதி உங்க பிள்ளைங்க அரசு பள்ளியில ஸ்கூல் பேக் போட்டுட்டு போகும், புத்தக பையோடு போகும், புத்தகங்களோடு போகும். அந்த சீருடை, அந்த புத்தகத்துக்கு கொடுக்க வேண்டிய காசு, உங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், இது எல்லாம் சேர்த்து 2152 கோடி. நல்லா கேட்டுக்கங்க, இந்த 2152 கோடிய நீ காலை உணவு திட்டம் கொடுத்து மணலி புதுநகர்லயும், மாதவரத்திலையும், ரெட்டில்ஸ்லயும், பொன்னேரியில இருக்க பிள்ளைய படிக்க வச்சிருவியா? டீயாத்திர ஒரு பிள்ளைய படிக்க வச்சிருவியா? தள்ளுவண்டி கடை வச்சிருக்க ஒரு பிள்ளைய படிக்க வச்சிருவியா? 100 நாள் வேலை பார்க்கிற அம்மா வீட்டு பிள்ளைய படிக்க வச்சிருவியா? டெய்லர் வீட்டு பிள்ளைய படிக்க வச்சிருவியா? இவங்கெல்லாம் படிக்க கூடாது என்ற நோக்கத்தில் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன்னு மோடி சொல்கிறார், ஒன்றிய அரசு சொல்லுகிறது. ஒசூர்ல ஒரு குழந்தை சொல்லுது, பீகார்ல இருந்து எதுக்குமா வந்து தமிழ்நாடு அரசு பள்ளியில படிக்கிறீங்கன்னு. 3வது படிக்கிற பாப்பா 2 ஜடையை போட்டுட்டு ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுட்டு அரசு பள்ளியில் அந்த குழந்தை சொல்லுகிறது, அருமை பெரியோர்களே, தமிழின சொந்தங்களே, தமிழ்நாட்டுக்கு வந்தாதான் காலை உணவும் மதிய உணவும் கிடைக்குதுன்னு எங்க அப்பா கூட்டிட்டு வந்தாரு. மோடிஜி அவர்களே, அமித்ஷா அவர்களே, நிர்மலா சீதாராமன் அவர்களே, கல்வித்துறை அமைச்சர் அவர்களே,
கேட்கிற 2192 கோடி தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உங்களால் ஆள்வதற்கு பக்கற்று வட இந்தியாவிலிருந்து உங்களால் நிர்கதியாக வரக்கூடிய அனைவருக்கும் தமிழ்நாடு பாதுகாப்பு கொடுக்குது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒப்பற்ற முதலமைச்சருடைய 4 ஆண்டு சாதனைகள் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதனைலாம் போறது முதல்ல, 2வது இருக்கட்டும். முதல்ல இந்த கூட்டத்துல மழை தூர ஆரம்பிச்சிச்சுல, இப்படி மழை தூர்றப்ப நமக்குள்ள ஐயோ மழை வருது நம்ம எழுந்து போகணுன்றதை விட இந்த குழந்தைங்களை காப்பாத்துறது தான் பெற்றவர்களுக்கு மிக முக்கியமானதா இருந்துச்சு. நான் மேடையிலிருந்து பார்க்குறப்ப குழந்தைங்களோடு வந்திருக்கக்கூடிய அம்மாமார்களுக்கு பதட்டம். ஏன்னா பிள்ளை மழையில் நினைஞ்சிச்சுன்னா சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், ஸ்கூலுக்கு போகாது, படிப்பு கெடும், இவ்வளோ யோசனை இத்தினோன்னு 2 சொட்டு தூறலுக்கு நமக்கு வந்திருக்கும். இப்போ இந்த தூறலுக்கு நமக்கு இவ்வளோ எண்ணம் வர்றப்ப மழை கொட்டி தீர்த்தாலும் அண்ணன் என்ன பண்ணாருன்னா சாவியை கொடுத்து விட்டாரு, வண்டி சாவியை. சால்வை எடுக்க கொடுத்து விடுறாருன்னு பார்த்தா கொடை என்னை விட நீளமா இருக்கு. அப்ப நீங்க யாருமே நின்று கேட்கிறவங்க எல்லாரும் மழைக்கு ஒதுங்கினாலும் இந்த கூட்டம் நடைபெற்றே ஆகும் அப்படின்றத அந்த குடை உணர்த்தக்கூடிய செய்தி. அப்படி என்ன அவசியம்? இப்ப கொடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப தூரத்துல இருந்து வந்துருச்சு பேச விடுவோம்னா அதெல்லாம் கிடையாது. போடியில இருந்து வந்தவரையே நிறுத்த சொல்றாங்க, சைதாப்பேட்டையில இருந்து அந்த என்ன எதுக்கு பேச சொல்ல போறாங்க? அது கணக்கு கிடையாது. என்ன கணக்குன்னு கேட்டீங்கன்னா, அருமை சகோதரிகளே, தாய்மாரிகளே, கடைசி வரிசையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் வரை, தெரியாம பஸ்ஸுக்கு நின்றுட்டோம் நிற்கக்கூடிய அண்ணன்மார்கள் வரை, நீங்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் யாராவது நின்னாலும் சரி, பிஜேபியில தெரியாம போய் சேர்ந்துட்டு இல்ல தெரிஞ்சு எதையாவது பதுக்கிறதுக்கு போய் சேர்ந்துட்டாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த மழையை விட, கொரோனா என்ற மிகப்பெரிய கடுமையான வைரஸை விட, மழை வெள்ள பாதிப்பு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தெரிய வேணாம். அந்த வெள்ள பாதிப்புகள் எல்லாம் இயற்கை பேரிடர்கள். நான் நில்லுன்னு சொன்னா மழை நிக்க போறது கிடையாது, அதுவா வரும் அதுவா போகும், எப்போ வரும் எப்போ போகும்லாம் தெரியாது. அப்ப இதெல்லாம் இயற்கை பேரிடர். இதை நம்மால் நிறுத்த முடியுமா, வர வைக்க முடியுமான்றது சந்தேகம். ஆனால் இந்தியாவை பிடித்திருக்கக்கூடிய செயற்கை பேரிடருக்கு பெயர் பாசிச பிஜேபி என்ற ஒன்றிய அரசு. அப்ப இந்த மழையை தாண்டி இந்த கூட்டம் எதுக்கு நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஒரு நாள் வரக்கூடிய சிக்கலை பார்த்தால் இன்னும் பல ஆண்டுகளுக்கு நம்ம பிள்ளை குட்டிகளுடைய வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாதுன்னா பிஜேபியும் அதோடு ஒட்டுண்ணியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அடிமை அதிமுகவும் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் கால் பதிக்க கூடாது என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நான் ரொம்ப மனதின் ஆழத்திலிருந்து சில செய்திகளை பேசுவேன். அப்படி பேசுறப்ப இந்த கூட்டம் எதுக்காக எனக்கு மனதுக்கு நெருக்கமான கூட்டமாக அமைந்திருக்குன்னு கேட்டா, நான் வந்தது லேட்டு. வந்த உடனே உட்காந்துட்டு பொதுவாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பேச்சாளர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கும். அந்த ஊரை பார்ப்பாங்க, எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்பாங்க. இப்போ நான் பார்த்த உடனே இந்த இடையில இருக்க கேப் தான் எனக்கு முதல்ல தெரிஞ்சிச்சு. கண்டிப்பா நிர்வாகிகள் தனி, பொதுமக்கள் தனின்னு உட்கார வைக்கக்கூடிய இடம் திமுக இடம் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி, ஒரே சேரு, எல்லாருக்கும் ஒரே கவனிப்பு தான் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டா, ஜாதி மதம் பாலினம்னு மக்களை பிரித்த போது நீ மேல் நீ கீழ்னு சொன்னப்ப, ஆஃப்டர் ஆல் நீ பொம்பளை தானே, நான் ஆம்பளை, ஜான் புள்ளனாலும் ஆண் புள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப இவங்க எல்லாரோட மண்டையில டமார்னு தட்டி மேல் பிறப்பு கீழ்பிறப்புலாம் இல்லை, நீங்கள் அனைவரும் நாம் அனைவரும் உடன்பிறப்புகள் என்று சொன்ன முத்தமிழறிஞர் கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழக நிகழ்ச்சியில் அந்த வேறுபாடு இருக்காது. அப்ப எதுக்கு நான் இந்த கேப்னு சொல்லி நான் நேரடியாவே அண்ணன்ட்ட கேட்டேன். அவர் அந்த பதிலை சொல்லணும்னு நினைச்சிட்டு தான் நான் அந்த கேள்வியை கேட்டேன். காவல்துறை எதுவும் அந்த மாதிரி சொன்னாங்களான்னு கேட்டேன். ஏன்னா சொல்ல வேண்டிய செய்திகளை பல நேரத்தில் காவல்துறை சொல்வது கிடையாது, செய்ய வேண்டிய செயல்களை தாண்டி தான் பல நேரங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நான் கேட்டேன். அப்பா அவங்க சொன்ன பதில், அதெல்லாம் இல்லம்மா ஆஸ்பத்திரி இருக்கு அதனால அந்த கேப் விட்டுருக்கோம் அப்படின்னாங்க. அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, தோழமை இயக்கத்தினுடைய நண்பர்களே, மாற்று கட்சியினுடைய தோழர்களே, ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி போய் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அடைச்சு கூட்டம் போடக்கூடிய மதவாத சக்திகளை பெற்றிருக்கக்கூடிய இந்தியாவுக்கு மத்தியில் மருத்துவமனை இருந்தால் அதற்கு சின்ன இடையூறு கூட இருக்கக்கூடாது என்று மனிதநேயத்தோடு நினைக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடும் இந்த இயக்கமும் தான். நான் ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றேன்னா, நீங்க என்கிட்ட சண்டைக்கு வரலாம், ஏன் உங்க கூட்டத்தில் மட்டும்தான் அப்படி நடக்குதா, திமுக உங்க தோழமை கூட்டத்தில் தான் அப்படி நடக்குதா, பிஜேபி கூட்டத்திலலாம் அப்படி நடக்காதான்னு கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசம்னு ஒரு மாநிலம், அம்மாமார்கள் தாய்மார்கள் எல்லாருக்கும் தெரியும், இளைஞர்களுக்கு நல்லா தெரியும்.
ஆக்சிஜன் இல்லாம அரசு மருத்துவமனையில ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறையாகி பச்சிளம் குழந்தைகள் செத்து போறாங்க. நல்லா கேட்டுக்கங்க, பச்சை புள்ள அரசு மருத்துவமனையில ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லைன்னு செத்து போறாங்க. அதற்கு தார்மீக பொறுப்பு யார் ஏற்கணும்? ஒரு அரசு மருத்துவமனையினுடைய நிர்வாகம் சரியில்லை. குழந்தைங்க 15க்கு மேலன்றாங்க, திடீர்னு 30ன்றாங்க. இத்தனை குழந்தைகளுக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லையா என்ற கேள்வி வரணும்ல. இது ஒண்ணு. இன்னொன்னு, குஜராத் உங்க எல்லாருக்கும் தெரியும், மோடி ஆண்ட குஜராத் அப்படின்னு பெருமை பேசின அந்த குஜராத்ல அரசு மருத்துவமனைக்கு வெளியே கர்ப்பிணி பெண், நிறைமாத கர்ப்பிணி, வயிறு அவ்வளவு பெருசா இருக்கு, நமக்கு பார்க்கவே பதறுது. அந்த அம்மாவுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு உள்ள இடம் இல்லைன்னு வெளியில தரையில படுத்து கிடக்காங்க. இது எல்லாம் போலியாக சொல்ல முடியாது, புரளியாக சொல்ல முடியாது. எங்க வாயில இருந்து சின்ன வார்த்தை வந்துருதாதான்னு சொல்லி இத்தனை பேர் மீடியா வந்திருக்காங்க. அதனால நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். நீங்கள் சந்தேகம் இருந்தால் யூடியூப்ல போய் பார்க்கலாம். இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய அல்லது குறைந்தபட்ச மனிதநேயத்தோடு ஐயோ பிள்ளைங்க செத்துருச்சே, ஒரு கர்ப்பிணி பெண் இப்படி துடிக்கிறாங்களே என்று பொறுப்பேற்க வேண்டிய அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய பிஜேபி முதலமைச்சர்கள் வெகு சுலபமாக கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமின்றி உத்தரப்பிரதேசத்தில் பதில் சொன்னார்கள். ஆக்சிஜன் சிலிண்டர் தீர்ந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு பிஜேபி கார் வந்து சொல்றாரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருந்துச்சு, எலி கடிச்சிருச்சான் அரசு மருத்துவமனைக்குள்ள வந்து. அப்ப மருத்துவமும் மருத்துவமனையும் மனித உயிர்களும் துச்சமாக கேவலமாக நினைக்கக்கூடிய பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு உயிர் கூட தமிழ்நாட்டில் அநியாயமாக அனாமத்தாக போய்விடக் கூடாது என்று நினைக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பெற்றிருக்கிறோம். எப்படி சும்மா சொல்ல முடியுமா? நான் வண்டியில வரேன், திடீர்னு விபத்தாயிடுது, உங்களை வச்சு சொல்ல முடியாது. எங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் நாங்கள். நல்ல நேரம்னா 24 மணி நேரம் நினைக்கக்கூடிய திராவிடர் கழகத்திலிருந்து வந்த புள்ள நானு, பெரியாரிஸ்ட் நானு. அந்த முறையில் நான் என்ன வச்சே சொல்றேம்மா, வந்துகிட்டு இருக்கேன், ரோட்ல விபத்தாயிடுது, எல்லாரும் சுத்தி முத்தி பார்ப்பாங்க, ஐயோ தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம்னா பஞ்சாயத்து ஆயிடும்னு விலகி போயிடுவாங்க. இப்போ கொஞ்சம் பேர் ரொம்ப வினோதமா என்ன பண்றாங்கன்னா, வீடியோ எடுத்து உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாகர நிலைமை வந்தோட அவங்களும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு மாநிலம் சொல்லுகிறது, ஒரு முதல்வர் சொல்லுகிறார், கையில காசு இல்ல, ஆஸ்பத்திரிக்கு போனா இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கே என்று யாரும் பயப்பட வேண்டாம். எந்த ஊர்ல, எந்த கிராமத்துல, எந்த மாவட்டத்துல, எந்த நகரத்தில் விபத்தால் சிக்கி ஒரு மனித உயிர் கிடக்கிறது என்றால் எதை பற்றியும் கவலைப்படாமல் அருகில் எந்த ஆஸ்பத்திரி இருந்தாலும் சரி, அது மல்டி ஸ்பெஷாலிட்டியா இருக்கலாம், சரஸ்வதி மருத்துவமனையா இருக்கலாம், எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, உடனடியாக போய் சேருங்கள். முதல் 48 மணி நேரத்திற்கான உயிர் காக்கக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சொல்வது யார்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அப்படியே வாங்க, இதெல்லாம் சொல்றீங்களேம்மா, இதுக்கும் இந்த திராவிட மாடலை நாங்கள் ஆதரிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? எங்க வீட்டில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, இல்லை ஆக போதா? எதுவும் கிடையாது. எங்களுக்கு என்ன சம்பந்தம்னா, அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, இதுக்கு முன்னாடி நான் பேசின எதை நீங்க கேட்கலனாலும் பரவாயில்ல, இதுக்கு பின்னாடி நான் பேச போற செய்தியை கேட்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு செய்திக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். கடைசியில் இருக்கவங்க வரைக்கும் கேட்கிறேன். இங்க முன்னாடி ஒரு பாப்பா ரெட்டை ஜடை போட்டு ரிப்பன் வச்சுட்டு உட்காந்துருக்கேல்ல, நீ ஏதான் அந்த திரும்பலாம் மாட்டேன், எத்தனாவதா படிக்கிற? 6வதுக்கா? அங்க பேசுறது இங்க கேட்குது. அந்த பிள்ளைக்கு கை தட்டுங்க முதல்ல. மைக் இல்லாம பல குழந்தைங்களுக்கு கேட்காது. அது இப்படி அழகா 6வதுக்கா அப்படின்ட்டு. அங்க ஒரு குட்டி நின்றுட்டு இருக்கே சைட்ல கம்பிக்கிட்ட, ரெட்டை குடிமி, எத்தனாவது படிக்கிறீங்க? நீங்களே தான் கை தூக்குங்க. 5. அவங்க பக்கத்துல எவ்வளோ? 2. சரி, 2, 5, 6. பாதி பிள்ளைங்க அரை டிக்கெட்டு. அதுக்கு பாதி பிள்ளைங்க எனக்கு தெரிகிறவங்க பால்வாடி தான் போயிட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் நம்ம வந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல, நான் அப்படியே பொய்லாம் சொல்ல மாட்டேன். கூட்டம் கேட்கலாம் வாப்பா, மதிவதனி அக்கா பேசுறாங்கப்பா, அண்ணன் பேசுறாருப்பா, எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டீங்க. வீட்டில் இருக்க வீட்டையா பிள்ளைய பார்த்துக்க மாட்டாரு. போதையில பிள்ளைய சேர்த்து கூட்டிட்டு போன அனுப்பிச்சு வச்சுருவங்க தான் பாதி பேர் ஆண்கள். அப்படிதானக்கா? அப்படிதான். அப்படி இருக்கப்ப இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு அந்த குழந்தைகளுடைய அந்த பாதுகாப்பு உணர்ச்சியில ஒரு அக்கறை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, அந்த சைட்ல மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு ஒரு அண்ணன் நிற்கிறாரு. நான் வந்த உடனே பார்த்தேன். அவங்க பிள்ளைங்க 2 வந்துச்சு. வந்த உடனே அந்த அண்ணன் என்ன பண்ணாருன்னா, வீட்டுக்கு போன அனுப்பிச்சு வச்சுட்டாரு. உங்களுக்கு பின்னாடி நிற்கிற அந்த அண்ணன், அவருக்கு மொழி வேற மாநிலத்துக்காரன்னு நினைக்கிறேன், பீகார்காரு, சரியா?
பீகார்காரு அந்த குழந்தைங்க ரெண்டையும் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அவர் நின்றுட்டு இருக்காரு. பீகாரா, குஜராத்தா, உத்தரப்பிரதேசமா, ராஜஸ்தானா, கர்நாடகாவா, ஒரிஷாவா, அதெல்லாம் கணக்கு கிடையாது. இந்தியாவில் உலகத்திலேயே பெத்த பிள்ளைங்க தான் எல்லாத்தோட முக்கியம். அப்படிதானே? நான் பெத்த பிள்ளை எனக்கு முக்கியம் அப்படிதானே நினைப்பீங்க? இல்லம்மா நான் பிஜேபியில் இருக்கேன், எனக்கு மனசாட்சி எல்லாம் அடகு வச்சுட்டா பிஜேபியில் இருக்கேன், புள்ள முக்கியம் இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? நான் அதிமுகவில் இருக்கேன், அடிமையா இருக்கேன், அதனால புள்ள முக்கியம் இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? நீ என்ன கட்சியில் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளைங்க தானே முக்கியம். அப்படி அந்த பிள்ளைங்க முக்கியன்றப்ப நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த கடையில் இங்கே பக்கத்தில் ஒரு அண்ணன் ரொம்ப நேரமாக டீ ஆற்றிக்கிட்டே இருந்தாங்க. இந்த டீ ஆத்துறப்ப அவங்களுக்கு என்ன வேணா தெரியுமா இருக்கும்? ராத்திரி போய் யாருக்கு என்ன காசு கொடுக்கணும், எங்கே சீட்டு கட்டணும், ஐயோ மாதம் ஆனால் கடன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், இப்படி கவலைகளோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நாம். வெளிப்படையாக பேசணும், அதான் உண்மை. நம்ம எல்லாம் அம்பானி அதானி கிடையாது. அம்பானி அதானிக்கு செய்யக்கூடிய அளவுக்கு மோடி மாதிரி நல்ல நண்பரும் நமக்கு கிடையாது. மோடி ஆளக்கூடிய இந்தியாவில் அப்படி நம்ம ஆகவும் முடியாது, அத்தனைக்கு வரி. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி, உங்ககிட்ட நான் மாதவரத்தில் வந்து மணலி புதுநகரில் வந்து இன்னும் ரொம்ப கிரவுண்ட் எல்லாம் ஏக்கர் கம்மியாயிடுச்சாமேக்கா, வாங்க போறீங்களா, காசு சேர்க்குறீங்களான்னு கேட்டா அதெல்லாம் இல்லை. ஆடி பிடபிள்யூ ஏதாவது கார் வாங்க போறீங்களா, பிஎம்டபிள்யூனா அதெல்லாம் கிடையாது. என்னத்துக்கு ஓடுறீங்கன்னா, நான் எவ்வளோ நாளும் பந்தயம் கட்டி சொல்றேன், இந்த வரிசையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களும் சொல்லக்கூடிய ஒரே பதில், நான் படிக்கல சாமி, என் பிள்ளைய எப்படியாவது படிக்க வச்சிடணுன்றதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதானமா சொல்லுவீங்க? அதானக்கா சொல்லுவீங்க? சிறுக சிறுக சேர்த்து வைப்பீங்க. அந்த காசெல்லாம் எங்க போகணும்னு கேட்டீங்கன்னா புள்ள படிப்புக்காக போகணும். ஏன்னா நம்ம படிக்காத தலைமுறை. எனக்கு பகுதி செயலாளருடைய பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த டிகிரியை பார்த்த உடனே நானே படிச்ச மாதிரி மகிழ்ச்சியா இருந்தது. அது எனக்கு இல்ல, நீங்கள் திராவிடர் இயக்கத்தில் இருக்க யார்கிட்ட கொண்டு போய் இந்த நோட்டீஸை கொடுத்தீங்கனாலும், அதுவும் எங்கள் கழக தலைவர் ஆசிரியர்லாம் அதை பார்த்துட்டாருன்னா அதை வச்சு அரை மணி நேரம் பேசுவார். பிஎஸ்சி, எம்ஏ, பிஎல், இப்போ இவங்கெல்லாம் எதுக்கு இந்த இயக்கத்தில் இருக்காங்கன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாம் போறீங்க, என் பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த பிள்ளைங்க கிட்ட நான் கேட்டேன்னா, ஒன்று டாக்டர் ஆகணும்க்கா, இன்ஜினியர் ஆகணும்க்கா, டீச்சர் ஆகணும்க்கா, போலீஸ் ஆகணும்க்கா, வக்கீல் ஆகணும்க்கா, ஐஏஎஸ் ஆகணும்க்கா அப்படின்னு கனவு காணுவாங்க. இந்த கனவுகளை அந்த குழந்தையும் நீங்களும் தூக்கி சுமந்தால் ஒரு நியாயம் இருக்கு. உங்க பிள்ளைங்க நாளைக்கு நல்ல பிள்ளையா இருந்தா உங்களை பார்க்க போகுது. அந்த சுயநலம் யாராவது ஒரு துளியாவது இருக்கும். கடைசி காலத்தில் என் பிள்ளை என்னை காப்பாற்றணும். ஆனால் ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார், பசி பட்டினியோடு ஒரு புள்ள கூட தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்துக்கு வந்துடக்கூடாது, காலை உணவு திட்டத்தை அறிவிக்கிறேன். இதை அறிவிச்ச உடனே பிஜேபிக்கு பொறுக்கலாமா? நீங்க நல்லா நினைச்சுக்கணும். தப்பி தவறு யாராவது பிஜேபியில போய் சேர்ந்துடலாம், இல்ல பக்கத்து வீட்டு அக்கா சொல்லுது, எதிர்த்த வீட்டு அண்ணன் சொல்றாரு, அதிமுகவுக்கு போயிடலாம்னு நினைச்சீங்கன்னா போறதுக்கு முன்னாடி திரும்பி வீட்டில் இருக்க புள்ளக்குட்டியை பார்க்கணும். இந்த பிள்ளைக்குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காலை உணவு திட்டத்தை ஏதாவது ஒரு அரசு, ஏதாவது ஒரு பிரதமர், ஏதாவது ஒரு நிதித்துறை அமைச்சர் பச்சை பிள்ளை சாப்பிட்ற சோத்துல கை வைப்பாங்களா? காலை உணவு திட்டத்துக்கு வர வேண்டிய நிதி, உங்க பிள்ளைங்க அரசு பள்ளியில ஸ்கூல் பேக் போட்டுட்டு போகும், புத்தக பையோடு போகும், புத்தகங்களோடு போகும். அந்த சீருடை, அந்த புத்தகத்துக்கு கொடுக்க வேண்டிய காசு, உங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், இது எல்லாம் சேர்த்து 2152 கோடி. நல்லா கேட்டுக்கங்க. இந்த 2152 கோடியை நீ காலை உணவு திட்டம் கொடுத்து மணலி புதுநகர்லையும், மாதவரத்திலையும், ரெட் ஹில்ஸ்லையும், பொன்னேரியில் இருக்க பிள்ளைய படிக்க வச்சிருவியா? டீயாத்திர ஒரு பிள்ளைய படிக்க வச்சிருவியா? தள்ளுவண்டி கடை வச்சிருக்க ஒரு பிள்ளைய படிக்க வச்சிருவியா? நூறு நாள் வேலை பார்க்குற அம்மா வீட்டு பிள்ளைய படிக்க வச்சிருவியா? டெய்லர் வீட்டு பிள்ளைய படிக்க வச்சிருவியா? இவங்கெல்லாம் படிக்க கூடாது என்ற நோக்கத்தில் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன்னு மோடி சொல்கிறார், ஒன்றிய அரசு சொல்லுகிறது. இப்படி ஒரு வேலை சொன்னா எல்லா மாநில அரசும் அமைதியாயிடுவாங்க. சரி, இப்ப காசு வரணும்னா என்ன பண்றது? அதானே, காசு வேணும், என்ன பண்றது? பிஜேபி அரசு சொன்னது 2 கண்டிஷனை மட்டும் ஏத்துக்கங்க. தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கங்க, 2 கண்டிஷனை ஏத்துக்கங்க, காசு தரேன்றாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று ஏத்துக்கணும், ஹிந்தியை ஏத்துக்கணும்ன்றாங்க. இப்ப நீங்க எல்லாம் என்னை பார்த்து கேட்கணும், பீகார்ல இருந்து வந்த அண்ணன் கேட்கிறார், அவருக்கு ஹிந்தி தெரியும். ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலிருந்து சொந்த தாய்மொழியை விட்டுவிட்டு, சொந்த நிலத்தை விட்டுவிட்டு, சொந்தக்காரங்களெல்லாம் விட்டுட்டு இவங்க சந்தோஷமாலாம் இங்க வரமாட்டாங்க. 10 நாள் சேர்ந்தாப்புல வட இந்தியா டூர் போயிடுவோமா நம்ம? அப்ப அவங்க மட்டும் எப்படி வேற மாநிலத்தில் வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியும்? அதெல்லாம் கிடையாது. ஒசூர்ல ஒரு குழந்தை சொல்லுது, பீகார்ல இருந்து எதுக்குமா வந்து தமிழ்நாடு அரசு பள்ளியில படிக்கிறீங்கன்னு. 3வது படிக்கிற பாப்பா 2 ஜடையை போட்டுட்டு ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுட்டு அரசு பள்ளியில் அந்த குழந்தை சொல்லுகிறது, அருமை பெரியோர்களே, தமிழின சொந்தங்களே,
தமிழ்நாட்டுக்கு வந்தாதான் காலை உணவும் மதிய உணவும் கிடைக்குதுன்னு எங்க அப்பா கூட்டிட்டு வந்தாரு. இன்னொரு குழந்தை சொல்லுது, 8 வயசு வரைக்கும் பீகார்ல பள்ளிக்கூடத்துக்கு நான் போனதில்லை. போய் பாருங்க நியூஸ்ல, ஒசூர் குழந்தைன்னு தட்டி பார்த்தாலே வரது அரசு பள்ளி மாணவர்னு. அப்ப மோடி கிட்ட முதல்வர் சொல்லணும், நம்ம சொல்லணும், மோடிஜி அவர்களே, அமித்ஷா அவர்களே, நிர்மலா சீதாராமன் அவர்களே, கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, கேட்கிற 2192 கோடி தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உங்களால் ஆள்வதற்கு பக்கற்று வட இந்தியாவிலிருந்து உங்களால் நிர்கதியாக வரக்கூடிய அனைவருக்கும் தமிழ்நாடு பாதுகாப்பு கொடுக்குது. தமிழ்நாட்டின் முதல்வர் பாதுகாப்பு கொடுக்கிறார். சரி, ஏன் இந்த புதிய கல்விக் கொள்கையை முதல்வர் ஏத்துக்க மாட்டாரு? என்ன பிரச்சனை? அதுக்கு தான் எத்தனாவது படிக்கிறீங்கன்னு நம்ம குழந்தைங்களை பார்த்து கேட்டேன். ஒன்று 2வது, ஒன்று 5வது, ஒன்று 6வது. அங்கே இருக்கிறதெல்லாம் கால் டிக்கெட் அரை டிக்கெட்லாம் நிற்கிதுங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, பேனா பிடிச்சி எழுத தெரியுமான்னு அந்த 2வது குழந்தைகிட்ட கேளுங்க, வாய்ப்பே கிடையாது. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், பிஞ்சு குழந்தைகளுக்கு பேனாவை டைட்டா பிடிக்க கூடாதாம், விரலில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதாம். ஆனால் மோடியும் இந்த பிஜேபி என்ற கொலைபாதக அரசு சொல்லுகிறது, 3வது, 5வது, 8வதுக்கு பொது தேர்வாம். நான் அந்த பையன் அங்கே உட்காந்துருக்காருல, என்ன நடக்குதுன்னே தெரியாம ஜாலியா இருக்கடான்னு உட்காந்துருக்காருல, இவரை கூட்டிட்டு போய் நாளைக்கு, தம்பி வாங்க 5வது போயிட்டீங்க, பப்ளிக் எக்ஸாம் அக்கா வைக்க போறேன்னா என்னென்ன வார்த்தையில என்னை கேட்பானே தெரியாது, கேட்டுட்டு ஓடிடுவான். அப்ப இன்றைக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக ஓரணியில் எங்க நிக்கிறோம்னு சொன்னா, மோடியாக இருக்கலாம், மோடியின் பாட்டனாக இருக்கலாம், நீ பிஜேபியா இருக்கலாம், ஒன்றிய அரசா இருக்கலாம், இந்தியாவையே ஆளலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்குள் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரவே முடியாது. சொல்லக்கூடிய முதலமைச்சருக்கு பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒற்றை முதலமைச்சர். ஹிந்தி கத்துக்கிட்டா என்ன பிரச்சனை? நான் லைவா சொல்றேன் சார், ஹிந்தி கத்துக்கிறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் தெரியாது, எல்லாம் பாடலாம். பாட்டு யாருக்காவது ஹிந்தி இளைஞர்கள் இருக்கீங்கல்ல, இளைஞரணி அண்ணன் உயர்வா சொன்னாரு, இளைஞரணி சகோதரர்கள்ட்ட போய் கேளுங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹிந்தி பாட்டு தான் அனுப்புவாங்க. இன்ஸ்டா ரீல்ஸ்ல ஹிந்தி பாட்டு தான் சார் வரும் இல்லையா? அந்த காலத்துல இருக்க மகளிருக்கு கிட்ட போய் கேட்டீங்கன்னாவே 2 ஹிந்தி பாட்டாவது அவங்க பாடுவாங்க. பாடுறது சரியா தப்போ, மியூசிக்காவது கடைசிக்கு போடுவோம்ல. அப்படி இருக்கிறப்ப ஹிந்தி கத்துக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் அரசு கட்டாய ஹிந்தியை எதிர்க்கிறது? 14 வயதில் ஹிந்தியை எதிர்த்து கொடியை ஏந்தி முத்தமிழறிஞர் கலைஞர் போனதற்கு என்ன காரணம்? 1938 இந்திய வரலாற்றிலேயே ஹிந்தியை முதலாக எதிர்த்த பகுத்தறிவு பகலவன் ஐயா பெரியார் அவர்கள் நின்றதற்கு என்ன காரணம்? 2 மொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் இருக்கும், இஷ்டம்னா இரு என்று உறுதியாக நின்று தமிழ்நாட்டை காத்து நின்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. இவங்க எல்லாம் ஏன் ஹிந்தியை எதிர்த்தாங்க அப்படின்னா ஒரே காரணம் தான். நீங்க உங்க பிள்ளை படிக்குதுல்ல, அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. நான் ஈரோடு போறப்ப பார்த்தேன், ஒரு பொண்ணுங்க உண்மையாகவே எனக்கு நிகழ்ச்சியா இருந்தது, லேப்டாப்பை வச்சு வேலை பார்த்துக்கிட்டே வராங்க. நான் ஒரு கட்டத்தில் கேட்டுட்டேன், தோழர் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு. சென்னையில் வேலை பார்க்குறேன், போயிட்டு இருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வீட்டுக்கு போகலான்றதுக்காக போயிட்டு இருக்கேன், இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பா அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டேன். அப்பா கட்டட வேலைக்கு போகிறாரு, அம்மா டெய்லர். தமிழ்நாட்டில் அப்பா கட்டட வேலை பார்க்கலாம், அம்மா டெய்லராக இருக்கலாம். நீங்கள் அன்றாட காய்ச்சியாக இருக்கலாம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், கடனோடு இருக்கலாம், வறுமையோடு இருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளைய படிக்க வைக்காம தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. தலைமுறையை மாற்றம் யோசிச்சு பாருங்க. இந்த பொண்ணு லேப்டாப்பை தட்ட ஆரம்பிச்சு சம்பளம் வாங்க ஆரம்பிச்ச உடனே அப்பா கட்டட வேலைக்கு போவதை நிறுத்தி விடுவார். அம்மா டெய்லரா இருக்கிறதா, டெய்லி 100 துணி தைக்கிறேன், 50 துணி தைக்கிறேன்றவங்க 10 துணி தைச்சா போதும். ஒரு குடும்பத்தினுடைய தலைமுறையை ஒரு குழந்தையின் கல்வி மாற்றும். அப்படி மாத்துறப்ப என் பிள்ளை இங்கிலீஷ் பேசுதுங்க நுனி நாக்குல, அமெரிக்காவில் வேலை பார்க்குதுங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க, ஜெர்மனியில் வேலை பார்க்குறாங்க, ஸ்காட்லாண்டில் வேலை பார்க்குறாங்க, ரஷ்யாவில் வேலை பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் இந்த நாடுகள் எல்லாம் நமக்கு தெரியுமா? இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு திராவிட மாடல், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன கனவு காண்றாங்கன்னா, பெற்றவங்க நீங்க கனவு காணாம இருக்கலாம், ஆனால் திராவிடர் இயக்கம் கனவு காணுகிறது, உயர பரங்கள், உலக நாடுகள் எல்லாம் செல்லுங்கள் தமிழ்நாட்டு பிள்ளைகள். வட இந்தியாவுக்கு போய் கான்ட்ராக்ட் வேலை பார்க்க போறோமா? அங்கிருந்து இங்க வந்திருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோமே, அவங்க படக்கூடிய சிரமத்தை பார்க்கிறோமே. எங்க பிள்ளைங்க சென்ட்ரிங் வேலைக்கும் மற்ற வேலைக்கு போக போறது கிடையாது. உலக நாடுகள் எல்லாம் பறக்க வேண்டும் என்றால் ஆங்கிலம் தேவை, ஹிந்தி என்ற ஆணி எங்களுக்கு தேவையே கிடையாது என்பதை தமிழ்நாடு உறுதியாக சொல்லுகிறது. இதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுத்த விலை என்ன தெரியுமா? 3 செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு முதல்வர் எதை விலையாக கொடுக்க முடியும்?
ஒரு வீடை கொடுக்கலாம், காசை கொடுக்கலாம், எதை வேண்டுமானாலும் விலையாக கொடுக்கலாம். ஆனால் முதல்வர் நாற்காலியை எந்த முதலமைச்சரும் விலை கொடுக்க மாட்டார்கள். நாற்காலியை விட மாட்டாங்க சார். ஒண்ணு வேண்டாம், நான் திமுக மேடையிலே சொல்றேனே, கவுன்சிலர் சீட்டை விட்டுருவோமா, நம்ம பிடிச்சு வச்சுப்போம்ல. ஆனா ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார், திராவிடர் கழகம் என்ற தாய் கழகத்திலிருந்து எங்கள் தலைவர் ஆசிரியர் நெகிழ்ச்சியோடு சொன்னார், என் பதவி பறிபோனாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டுக்குள் புதிய கல்விக் கொள்கையை வரவிட மாட்டேன், நீட்டை எதிர்த்து நிற்பேன். அந்த துணிச்சல் வேணும்ல. இந்த துணிச்சலோடு முதல்வர் இருப்பதால் என்னத்தை சாதிச்சிட்டீங்க? இந்த ஊருக்குள்ள வீராப்பா இருக்கிற அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும், ஒண்ணு சாதிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப இவ்வளவு வீராப்பா இருந்து துணிச்சலா இருந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன சாதித்தார்? செய்த சாதனையை சொல்லுகிறேன். இவ்வளவு நேரம் உங்கள் செவிக்கு நீங்கள் விருந்து கொடுக்கவில்லை என்றாலும் நன்றாக காதை அகல திறந்து கேட்டுக்கொள்ளுங்கள். தமிழ்நாடு என்ன சாதித்திருக்கிறது? காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், விடியல் பயண திட்டம், மகளிர் கலைஞர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் என்ற திட்டங்களையும் நல உதவிகளையும் கொடுத்து கொடுத்து இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு தான் கல்வியில் நம்பர் 1 மாநிலம் என்று ஒன்றிய அரசு பட்டியல் வெளியிடுகிறது. இந்தியாவில் யாருங்க அதிகமான பெண்கள் எந்த மாநிலத்தில் வேலைக்கு போறாங்கன்னா, இந்தியாவில் தமிழ்நாடு என்ற மாநிலத்தில் தான் பெண்கள் அதிகம் படித்தவர்களாக தொழில் முனைவோர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு சுட சுட ஒரு செய்தி சொல்றேன். இன்னைக்கு காலையில் வந்த செய்தி, மோடி ஆண்ட குஜராத், பிஜேபி ஆளும் உத்தரப்பிரதேசம், வட இந்திய மாநிலங்கள், இந்த மாநிலங்களில் எல்லாம் பொருளாதாரம் அதிகமா இருக்கு, காசு இருக்குக்கா, பேர வலிமை இருக்கு, நம்மளை விட நாடாளுமன்ற உறுப்பினர் அதிகம், வளங்கள் அதிகமாக இருக்கிறது, ரிசோர்ஸ் அதிகமா இருக்கு. ஆனால் இன்றைக்கு பட்டியலை வெளியிடுகிறார்கள், இந்தியாவில் தொழில் வளர்ச்சிக்கும் தொழிலை தொடங்குவதற்கும் ஏதுவான மாநிலம் என்று உலக நாடுகள் கருதக்கூடிய முதல் மாநிலம் திராவிட மாடல் நாயகர் ஆளக்கூடிய தமிழ்நாடு தான். இதனால எங்களுக்கு என்ன பயம் பலன்? நீங்க மணலி புதுநகர்ல வந்து எங்களெல்லாம் உட்கார வச்சு தமிழ்நாடு இதுல முதல்ல இருக்கு, அதுல முதல்ல இருக்கு, எங்களுக்கு என்ன சார்? அதானே உங்க கேள்வியா இருக்கும். உங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு 6வது படிக்குது, 8வது படிக்குது, என் பிள்ளை காலேஜ் படிக்குதுன்னு உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உங்கள் பிள்ளைகள் படித்து வருகிற போது 18 வயசு ஆன பிறகு எனக்கு அந்த நடிகரை பிடிக்கும், நடிகர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, பாட்டு பாடுவார். ஒரு முதல்வருக்கான கிரைட்டீரியாவை பாருங்க, நல்லா ஆடுவாராம், பாடுவாராம், காமெடி பண்ணுவாராம், சிரிப்பாராம். இதுக்காக அவருக்கு ஆசை என்னன்னா முதல்வரும். அப்படி இருக்கிறப்ப உங்க பிள்ளைங்க 18 வயசு ஆனோட எனக்கு அந்த நடிகரை பிடிக்கும், இந்த நடிகரை பிடிக்கும்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த பிள்ளைங்கள் யாருக்கு ஓட்டு போடும் நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப முதல்வர் சொல்லுகிறார், அந்த குழந்தைகள் வளர்ந்து யாருக்கு வாக்களித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பை என்னுடைய ஆட்சியில் நான் உறுதி செய்து தான் போவேன். இதை சொல்லக்கூடிய முதலமைச்சர் தான் ஓரணியில் தமிழ்நாடாக நிற்க வேண்டும். என்ன காரணம்? நான் அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன்க்கா. ஓரணியில நிக்கணும், எல்லாம் நிக்கிறோம். இப்ப எதிர்த்தாப்புல ஒரு அணி இருக்கணும்ல, அது என்ன அணி? மும்முனை போட்டி, 4 முனை, இப்ப 5 வரைக்கும் வந்துட்டாங்க விவாத மேடைகள்ல, 5 முனை போட்டி வரைக்கும் வந்துட்டாங்க. நாங்கள் அடித்து சொல்லுகிறோம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026 தேர்தல் கள அரசியலில் 2 அணிதான். ஒன்னு காவி கொடி தாங்கிய ஆரிய RSS பிஜேபி அணி, இன்னொன்னு கருப்பு சிவப்பு கொடி தாங்கிய திராவிட மாடலினுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி. என்னக்கா இப்படி சொல்றீங்க? புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்களே. நீ யாரா வேணா இருங்க சார், உன்னை அந்த பக்கம் நிக்க முடியும், இல்ல இந்த பக்கம் நிக்க முடியும், இல்லைன்னா பாடத்துக்கு வெளியே நின்று சண்டை போட்டுக்க வேண்டியதான். இதுதான் கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் 2 அணியில எந்த பக்கம் நிக்க போறோம்? எந்த பக்கம் நிக்க போறோம்னா, மக்களை காக்கணும், தமிழ்நாட்டை மீட்கணுமா? கரெக்டா தானே சொல்றேன்? அப்படின்னு ஐயா எடப்பாடி அவர்கள் பயணம் போறாரு. தாராளமா போலாம், அவர் வருஷம் ஃபுல்லா போகணும், போய் போய் சொல்லணும், நான் பிஜேபியோடு இருக்கிறேன், அமித்ஷா தான் எங்களை வழிநடத்துகிறார், நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, அடிமை திராவிட முன்னேற்ற கழகமும் அல்ல, அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லா போய் சொல்லணும். ஆனால் என்ன ஒரே ஒரு திருத்தம்னா, மக்களை காக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கண்ட அதிமுகவை காப்பதற்காக நீங்க முதல்ல பயணம் போகணும். ஏன் எம்ஜிஆர் கண்ட அதிமுக இன்னைக்கு என்ன இருக்கு? அடகு வைக்கப்பட்டிருக்கு. தமிழின சொந்தங்களே, அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் யாராவது ஒருத்தர் நின்னீங்கன்னா, உண்மை தொண்டர்கள் உங்களுடைய உளமாற மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க, பிஜேபி தமிழ்நாட்டுக்கு செய்தது என்ன? இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்காக என்ற திட்டத்தை கொண்டு வந்தார்கள். திட்டத்தை கொண்டு வரலன்னா போது சார், தமிழ்நாட்டை நாசமாக்குவதற்காக கல்வியில் கை வைக்கிறார்கள், மருத்துவத்தில் கை வைக்கிறார்கள்,
வேலை வாய்ப்பில் கை வைக்கிறார்கள். இருப்பதிலே கேவலமான மதவாத அரசியலை கையில் எடுக்கிறார்கள். திராவிடத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள். திராவிடத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. எனக்கு என்ன அதிசயம்னா, எடப்பாடி அவர்கள்ட்ட போய் ஒரு செய்தியாளர் திராவிடத்தை பத்தி கேள்வி கேட்கிறாரு. அதெல்லாம் எனக்கு என்னங்க, ஒரு அறிஞர்கிட்ட கேட்கணும். சரி தொலைஞ்சு போன்னு விட்டா அடுத்து போய் கேள்வி கேட்கறாங்க இந்தி திணிப்பை பத்தி, அதுவும் தெரியாது. அடுத்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, அதுவும் தெரியாது. இப்போ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஒன்னே ஒண்ணு, எப்படியும் அமித்ஷா கிட்ட போய் காலு கீழே உட்கார்ந்து பொறுப்பை வாங்குறது, பதவியை வாங்குறதை தவிர அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்னும் தெரியாத அவரே ஒத்துக்கிறாரு. இப்போ எனக்கு என்ன கோபம் ஆதங்கம்னா, நீங்கள் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படலாம், காசா பணம் ஆசை தானே, பட்டுட்டு போ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆசைப்படுகிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு நிமிடம் தமிழ்நாட்டை இந்த பிஜேபி எவ்வளவு கேவலமாக மோசமாக பழிவாங்க துடிக்கிறது என்ற எண்ணம் வர வேண்டாமா? திராவிடத்தை பத்தி தெரியலனா பரவாயில்ல, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரியத்தை எதிர்த்து ஆரியமாய எழுதிய அண்ணாவை முருகன் மாநாடுன்னு போட்டு கேவலப்படுத்துறாங்களே. வெட்கமின்றி 4 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்து கேட்க முடியுதுன்னா, கட்சியை அடகு வைத்து பதவி ஆசைக்காக, நாற்காலிக்காக உண்மை அதிமுக தொண்டர்களையும் கேவலப்படுத்திய ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி என்பதை வரலாறு மன்னிக்காது. இப்படி உன் கட்சியை நாசப்படுத்துற, கட்சி ஆளுங்களை நாசப்படுத்துறனா, தமிழ்நாட்டு மக்களை நாசப்படுத்த ஒருபோதும் விடமாட்டேன் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் எதிர்த்து நிற்கிறார். அப்படி நிற்கிறப்ப இந்த 2 அணியில் எந்த பக்கம் நிக்கணும்? ஓட்டு போடுறது உங்க உரிமை, நீங்க யாருக்குனாலும் ஓட்டு போடலாம். அதை நானோ அண்ணனோ நீங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? நான் அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தேன். அண்ணன் நாராயணன் அவர்கள் ஒரு வீட்டுக்கு போறாரு. அதை அவர் ரொம்ப சாதாரணமா சொன்னாரு. அது சாதாரணமான செய்தி இல்ல, அவர் அப்படியே போற போக்கில் சொல்லிட்டு போறாரு. நாங்கள் நெகிழ்ந்து பார்த்தோம். ஒரு அம்மா குழந்தைய எப்படி இடுப்புல வச்சுட்டு நிக்கிறாங்க, சின்ன பொண்ணு. அவங்க வயசு போய் கேட்டீங்கன்னா என்ன விட சின்ன பொண்ணாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணுட்டு அவங்க கேட்கறாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஐயோ மீடியாலாம் இருக்காங்களே, ஒரு மாதிரி தயங்கி பதில் சொல்லிட்டே இருக்காங்க. எல்லா கேள்விக்கும் தயங்கி தான் சொல்றாங்க. காசு வருது, என்ன பண்றீங்க? பிள்ளைக்கு மருந்து வாங்குறேன், அது இது தயங்குறாங்க. நான் ஒரு கேள்விக்கு மட்டும் அந்த பிள்ளை தயங்கவே இல்லைங்க. இவர் கேட்கிறாரு, இப்போ அடுத்த முறையும் முதல்வர் தான் வரணுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமான்றாங்க. வந்துருவாரான்றாங்க. அது வரைக்கும் தயங்கின பொண்ணு அழுத்தமா சொல்லுது, சார் ஸ்டாலின் தான் சார் வருவாரு அப்படின்றாங்க. இந்த ஸ்டாலின் தான் வருவாருன்ற குரல் இருக்குல்ல, அது முதல்வருக்காக கிடையாது. நம்ம என்ன சார் அவரை பாராட்டுறது? உலக நாடுகள் பாராட்டுது. இந்தியாவின் நம்பர் 1 சிஎம் யாருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். உலக நாடுகள் பாராட்டுது. நீங்களும் நானும் பாராட்ட வேண்டிய தேவையில்லை. முத்தமிழறிஞர் கலைஞரை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல தலைவர்களை படித்த பெரியார், பல தலைவர்களை சந்தித்த பெரியார், தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானித்த பெரியார் தன் வாழ்நாளில் ஒரே ஒருத்தருக்கு தான் செலவைக்கணும்னாரு. யாருக்கு தெரியுமா? முத்தமிழறிஞர் கலைஞருக்கு தான் சிலை வைக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார். இப்ப கலைஞரையோ முதல்வரையோ நானோ நீங்களோ பாராட்டணும்னு அவசியம் இல்லை. எதுக்காக இந்த அணியில் இருக்கணும்னு சொன்னா, நின்று கேட்கக்கூடிய குழந்தைகள், சைடுல நிற்கக்கூடிய உங்க வீட்டு பிள்ளைங்க, இந்த குழந்தைகள் கல்வி அறிவு பெற்று படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஓரணியில் நிற்க வேண்டும். அது திராவிட மாடல் அணியாக தான் இருக்க வேண்டும். எங்கள் தலைமுறைக்கான இழிவு வேலை நீங்க வேண்டும். என் பிள்ளைலாம் நல்ல வேலைக்கு போகணும்னா நீங்கள் நிற்க வேண்டிய ஓரணி திராவிட மாடலுடைய திமுக அணிதான். இந்த மேடையில் மதிவதனி ஒரு நாத்திகர், கடவுள் இல்லை என்ற கொள்கையில் உள்ளவர். அண்ணன் புலல் நாராயணன் நீங்க பார்த்தா தெரியும். 8ஆம் தேதி கூட்டம், 7ஆம் தேதி நான் கோயிலுக்கு போறேம்மா, 8 காலையில தான் வருவேன்றாரு. இளைஞரணி பொறுப்பாளர் பேரை பார்க்கிறேன், டோம்னிகா, கிறிஸ்தவர். டோம்னிக்கும் அண்ணன் நாராயணும் மதிவதனியும் ஒரு இஸ்லாமிய சகோதரி புர்கா போட்டுட்டு சிஎம் பத்தி பேசுறப்ப கையை தூக்குறாங்களே. இவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் இதேபோல் அமைதியாக வாழ வேண்டும் என்றால் ஓரணியில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக அணியில் தான் நிற்க வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன், இது எல்லாவற்றையும் தாண்டி அதிமுக பிஜேபியில் இருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் சுயநலத்திற்காக நீங்கள் அந்த அணியில் இருந்தால் இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க பிள்ளை வளர்ந்து கேட்கும், ஏன்பா என் கல்வியை நாசமாக்க புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்த பிஜேபி அதிமுக, நீட்டை கொண்டு வந்த அதிமுக பிஜேபி, வேலை வாய்ப்பு இல்லாம செஞ்ச அதிமுக பிஜேபி, மதக்கலவரத்தை தூண்டின அதிமுக பிஜேபி, ஜாதியவாதத்தை தூண்டி எப்படியாவது தமிழ்நாட்டை கூறு போடணும்னு பின்னாடி இருந்து வேலை பார்த்த பிஜேபி அதிமுக, இவங்க கூட நின்னுட்டு
எங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவரை ஆதரிக்காமல் விட்டீர்களா என்று நம் முகத்தில் காரி உமிழாமல் இருக்க வேண்டும் என்றால் ஓரணியில் திராவிட முன்னேற்ற